Hi, hello friends. Welcome to It's AJ's channel. இந்த வீடியோல நாங்க தாராவை எப்படி ட்ரெயின் பண்ண கஷ்டப்பட்டோம் நீங்க பாப்பீங்க. சும்மா நாங்க செக் பண்ணிட்டு இருந்தோம். தாரா நாங்க சொல்லுறத செய்வாளா, நாங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்துட்டு ஃபாலோ பண்ணி பண்ணுவாளான்னு. ஆனா அவ சுத்தமா பண்ணவே இல்லை. நாங்க ஒன்று சொன்னா அவ ஒன்று பண்ணிட்டு இருந்தா. பட் ரியல் வீடியோ எடுக்கும்போது அவ நாங்க சொல்லுறத கேட்பான்னு நினைக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் தாரா என்னென்ன பண்றான்னு பார்ப்போம். எங்க போற இங்க வாங்க தாரு ஓடியா ஏய் தலகாணி எடுப்போ அங்க தாரு வாங்க யானை தலகாணி வாங்க போ யானை தலகாணி வாங்க அங்க போய் யானை தலகாணி அம்மா கிட்ட எடுத்து வா போ அம்மா கிட்ட எடுத்து வா எடு சொல்ல கூட சொல்ல அடி அம்மா அடி சின்னம்மா தலகாணி எடுத்து போ போ தலகாணி எடுத்து வா போ நீ இதுக்கு ரிட்டர்ன் அடிச்ச அதனால தான் உள்ள போற மாட்டேன் ஐயோ தூர அஷ்டம் ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தாராவும் ஐயோ இவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு தல்கானியை தூக்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டா. நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். என்கிட்ட இருந்து எடுக்கல, ஆனால் சைட்ல இந்த தல்கானி அம்மாவும் அணிலும் கண்டினியூஸா தாராவை போய் தல்கானி எடுத்துட்டு வான்னு சொல்ல அவ கடுப்பாய் வந்து இந்த வாங்கிக்கோன்னு கையிலையும் காலையும் ஒதிக்க நானும் அவளுக்கு திருப்பியும் கொடுத்தேன். ஆனா பாவம் புள்ள யார்ப்பா நீங்க தல்கானின்னு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு லுக்கை கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டா. ஆனாலும் எனக்கு கேட்டா தல்கானி கொடுன்னு. நான் கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ட்ரை பண்ணா என்கிட்ட கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாலோ வந்து ஒரு அடியை போட்டுட்டு இப்ப தல்கானி கொடுக்குறியா இல்லையான்னு கேட்டுட்டு சரி இதுக்கப்புறம் தல்கானி கிடைக்காது போல அப்படின்னு அம்மாவை நோக்கி நடந்து போயிட்டா அந்த பக்கமா. A few moments later. ரொம்ப நாள் கழிச்சு சரி ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தாரா வச்சு ட்ரை பண்ணோம். சரி எங்க அப்பாவும் ஆக்ஷன் அப்படின்னு சொல்ல நானும் ஏஞ்சி போய் தண்ணியை பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் தண்ணியை பிடிச்சிட்டு வர போனேன். ஸோ மீன்வாயில் எங்கள் அப்பாவும் பின்னாடியே வந்தாரு. சரி பொண்ணு தண்ணி பிடிக்கிறா அதையும் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சி முடிச்சிட்டோன்னே அடுத்தது நான் போய் தாராவை பார்க்கணும். தாராவை பார்த்துட்டு தாரா கிட்ட வந்துட்டு தண்ணியில் ஆடுற மாதிரி பண்ணும். பாவம் புள்ள அவளும் வந்துட்டு அவளுக்கு முடிஞ்ச அளவு என் கூட வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணா. ஃபர்ஸ்ட் வீடியோ சூப்பராக பண்ணா. அவள் எதுவுமே சொதப்பவே இல்லை. நல்ல வாயில் தண்ணியை ருப்பிட்டு தண்ணி வந்துட்டு என்னை அடிக்கிற மாதிரி நல்ல ஆக்ஷன் பண்ணா. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நாங்கள் எங்கே சொதப்பணும்னா லைட்டிங்கில் சொதப்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரைட்டாக தெரியும். அவள் ஆக்ஷன்ஸ் ஆகட்டும் என்னோட ரியாக்ஷன்ஸ் எதுவுமே கரெக்டாக தெரியாது. இதை நாங்கள் நோட்டீஸே பண்ணல. எடிட்டிங் டைமில் தான் நோட்டீஸ் பண்ணோம். ஓகே இந்த வீடியோவில் லைட்டிங் கரெக்டாக பண்ணலன்னு. பட் நாங்கள் வந்துட்டு எல்லாம் பக்காவாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. தாரா பார்த்தீங்கன்னா செம்மையாக ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா. ஆனால் இந்த வீடியோக்காக 3 டிஷர்ட் மாற்றிட்டா. இப்போ இப்படி போயிட்டு இருக்க நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். வேற மत கேமரா அப்ப ரெடி வந்துட்டாரு ரெக்கார்ட் ஆள் பாத்து ரெடி பண்றான் ஆளே தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேக் சொதப்பிருச்சு. அப்பாவும் அணிலும் நடுவில் வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் பிளான் பண்ணி வச்ச விஷயத்த பண்ண முடியல. ஸோ செகண்ட் டேக்கில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தாரா திருப்பி ரெடி ஆகிட்டா. அழகாக வந்துட்டு தண்ணியை வாய்க்குள்ளே ஊற்றி துப்ப ஆரம்பிச்சிட்டா. பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா சாக்கோ வேற கத்திட்டே இருந்தா. கொஞ்சம் இரிட்டேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் தாராத்தோ சூப்பராக கோஆப்ரேட் பண்ணா. எனக்கே ஃபுல் சந்தோஷம் ஆயிடுச்சு. அவள் கோஆப்ரேட் பண்ணுற விதத்தை பார்த்து. தண்ணியெல்லாம் துப்பிடுவா. அதுக்கப்புறம் அவள் ட்ரெஸ் எல்லாம் நினச்சிக்கினா. இப்போ அணில் மேலே தண்ணி துப்பணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அணில் வாயில் தண்ணியே இல்லை. மறுபடியும் முதலேந்தா அப்படின்னு நினச்சி இப்போ வந்துட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் பார்த்தா தாரா ஃபுல் ட்ரெஸ்ஸை நினச்சிட்டு இருந்தா. அதனால அவள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு பட் அவள் இன்னமும் வந்துட்டு தண்ணியில் ஆட இஷ்டப்பட்டிருந்தனால ட்ரெஸ்ஸு நனைஞ்சாலும் ட்ரெஸ்ஸை மாற்றின்னு தண்ணியில் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் போய் திருப்பியும் அதே தண்ணி பிடிக்க அதே தண்ணியை ரொப்பிட்டு தாரா கிட்ட வர அப்படின்னு திருப்பியும் அதே வீடியோவை என்ன பண்ற நீ நீ பண்ண முடிந்தா பண்ணக்கூடாது. ஐயோ
சரி எல்லாம் சரியா போகுதே, இந்த வீடியோ இப்பவாவது முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி நின்னா, அணில் துப்பு மீது எங்க அப்பா வந்துட்டு கேமரால தலையே கட் பண்ணிட்டாரு. ம் மறுபடியும் மறுபடியும் இந்த வீடியோ எதுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தோம் தான் தெரியல. திருப்பியும் நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம். அதே தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு போய் கிச்சன்ல இருந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி தண்ணிய புடிச்சு வெளிய வந்து அதே விஷயத்த திருப்பியும் திருப்பியும் பண்ணோம். என்ன ஒரே டிஃபரன்ஸ், இந்த வாட்டி வீடியோல 1 பாட்டில் காட்டல, 2 பாட்டிலா காட்டணும். ஆனா 2 பாட்டிலையும் புடிக்க வந்துட்டு கிச்சனுக்கு எடுத்துட்டு போனோம். கேமராமேன் திருப்பியும் அப்படியே ஃபாலோ பண்ணி வர பாட்டிலை ரொப்பிட்டு எடுத்துட்டு போய் டேபிள்ல வச்சுட்டு திருப்பியும் பண்ற விஷயத்த திருப்பியும் கண்டினியூ பண்ணும். இந்த ப்ராசஸை வந்துட்டு கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணது தாராதான். அழகா வந்துட்டு தண்ணியில ஆடிட்டே இருந்தா. நீங்க என்ன ஒரு வாட்டி என்ன 10,000 வாட்டி எடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கோஆப்ரேட் பண்றேன்னு சொல்லிட்டு தண்ணியில ஆடிட்டு இருந்தா. 3 டிஷர்ட் சொன்ன மாதிரி 3 டிஷர்ட்டை மாத்துனா. திருப்பியும் வந்துட்டு எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் சைலண்டா உட்கார மாட்டா. இந்த வீடியோக்கு மாத்திரம் கண்டினியூஸா உட்காந்து அதே விஷயத்த திருப்பியும் திருப்பியும் பண்ணி என்னை அடிக்கிறதாகட்டும், இல்லை வந்துட்டு தண்ணி துப்புறதாகட்டும், டிஷர்ட்டை ஃபுல் நனைச்சிக்கிறதாகட்டும் செஞ்சுட்டே இருந்தா. பட் நான் டயர்ட் ஆயிட்டு, என்னடா இது எத்தனை வாட்டி தான் அணில் வந்துட்டு தண்ணியை மேல துப்புவாரு. இதுதான் சாக்குன்னு அணிலும் வந்துட்டு இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு வந்துட்டு தண்ணியை வந்துட்டு மேல துப்பிட்டு அவரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. பொண்ணும் அப்பாவும் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் மாத்திரம் தாரா கிட்ட அடியை வாங்கி எங்க அம்மா கிட்ட அடியை வாங்கி சரி இந்த வாட்டியாவது அணில கரெக்டா என் மேல துப்பிடுவாருன்னு பார்த்தா ஒன்னு அப்பா தலையை கேப்சர் பண்ண மாட்டாரு, இல்ல அணில் தண்ணி வாயில வச்சுக்க மாட்டாரு. தாராவும் நினைச்சிருப்பா, யாருப்பா நீங்க எல்லாம் இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி வந்து ஒரே விஷயத்த திருப்பியும் திருப்பியும் பண்ணுவீங்க. எங்க அம்மாலாம் இது பண்ணக்கூடிய ஆள் இல்லையே, என்ன தண்ணியில ஆடவே விட மாட்டாங்களே அப்படின்னு நினைச்சிருப்பா. பட் இதுதான் சான்ஸ்னு அவ செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. கடைசியில அவளும் டயர்ட் ஆயிட்டா. விடுங்கடா சாமி நான் போறேன் அப்படின்னு ஏஞ்சி நின்று அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டா. தாரா ப்ளீஸ் கோஆபரேட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுக்க ஆரம்பிச்சோம். இந்த வாட்டியும் அணில் சொதப்பிட்டாரு. கொஞ்சம் நல்லா தண்ணி எடுத்து துப்புன்னு சொன்னா எங்கேயோ துப்பிட்டாரு, என் மேல விழுவே இல்லை. அதனால இன்னும் ரீடேக். ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு ஆயிடுச்சு. குழந்தை கத்துக்கோ வேணா. சாரி போதும் சாரி. பட் தாரு அண்ணம்மா இதுதான் கடைசி டேக்குன்னு என் மனசுக்குள்ள நினைச்சுன்னு மேலே ஏஞ்சிச்சேன். அணிலும் வந்துட்டு கரெக்டாக தண்ணி எடுத்துன்னு எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டாக அணிலும் துப்ப கேமராமேனும் கரெக்டாக ஃபோட்டோ பிடிக்க க்ளீனாக இந்த வீடியோ அமைஞ்சிருச்சு. ஒன்லி திங் பிரைட்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. அதை விட்டு நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவை முடிச்சிட்டோம். இது மாத்திரம் கரெக்டாக நடக்கலைன்னா அவ்வளோதான் கொந்தளிச்சுட்டு இருக்கா தாரா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ கைஸ். தேங்க்யூ.